ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது கான்ட்ராக்ட் காஸ்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் காஸ்டிங் அப்படின்றது இப்போ ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது அப்படின்னா, அந்த நடக்கிறதுக்கான எவ்வளோ செலவு ஆகுது, அந்த நடக்கும்போது எவ்வளோ செலவாகுது, அந்த செலவில் இருந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இந்த சம் போடுறோம். இப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டு போடும்போது கான்ட்ராக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு 2 பர்சனுக்குள்ளே நடக்கிறது தான் இந்த கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒப்பந்தத்தை தான் இந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அந்த 2 பர்சன் அப்படின்னா, ஒன்று கான்ட்ராக்டர், இன்னொன்று கான்ட்ராக்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்டர் அப்படின்றவர் யார் வந்து அந்த வேலையை செஞ்சு தராரோ அவர் பேர் கான்ட்ராக்டர். யார் அந்த வேலையை செய்ய சொல்லி சொல்கிறாரோ அவர் பேர் கான்ட்ராக்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஃபினிஷ்டு கான்ட்ராக்ட், அந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸசைஸ் 1. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ ப்ரிப்பேர் எ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் brought ஃப்ரம் மார்க்கெட் 1500, மெட்டீரியல் issued ஃப்ரம் ஸ்டோர்ஸ் 500, மெட்டீரியல் ரிட்டர்ன் டு ஸ்டோர் 240, wages 2440, direct expenses 294, and work on cost 25% on direct wages, office on cost 10% of prime cost, contract price ₹6000. இப்போ என்ன பண்ணலாம், ஆன்சர் உள்ள போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில், அதாவது டெபிட் சைடில் கிரெடிட் சைடில் என்ன வரும் அப்படின்றத பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். டெபிட் சைடில் என்ன வரும் அப்படின்னா, எண்டிங் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாமே வந்து டெபிட் சைடில் வரும். அதாவது பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாமே டெபிட் சைடில் வரும். சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே கிரெடிட் சைடில் வரும். கிரெடிட் சைடில் டெப்ரிசியேஷன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிரெடிட் சைடில் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை இந்த சைடில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெட்டீரியல் brought, அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம். brought ஃப்ரம் மார்க்கெட் அப்படின்றத பர்ச்சேஸ் அப்படின்றத மீனிங். ஓகேவா? ஸோ brought-ன்றதுனால நம்ம டெபிட் சைடில் எழுதுகிறோம். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 1500. ஸோ 1500. நெக்ஸ்ட் மெட்டீரியல் issued ஃப்ரம் ஸ்டோர். ஸ்டோர் வந்து நம்மளுக்கு இஷ்யூ பண்ணுது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் தான். ஸோ மெட்டீரியல் issued எவ்வளோ அப்படின்னா 500. நெக்ஸ்ட் மெட்டீரியல் ரிட்டர்ன் டு ஸ்டோர்னு இருக்குது. அதாவது நம்ம அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுனால அது வந்து சேல்ஸ், அதாவது நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ வந்து அதை நம்ம என்ன பண்ணோம்னா கிரெடிட் சைடில் எழுதணும். அதை நம்ம கையை விட்டு போகுதுல்ல, அதை ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, ஸோ வந்து அது என்ன ஆகும்னா கிரெடிட் சைடில் எழுதுவோம். ஸோ மெட்டீரியல் ரிட்டர்ன் 240. அண்ட் நெக்ஸ்ட்டு வேஜஸ் இருக்குது. வேஜஸ் 2440. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 294. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆன் காஸ்ட்டு 25% ஆஃப் டைரக்ட் வேஜஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைரக்ட் வேஜஸில் இருந்து 25% போட சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வேஜஸ் எவ்வளோ அப்படின்னா 2440. ஸோ 2440 இன்ட்டு 25 டிவைடட் பை 100. 25% போட்டால் 610 வருது. 610 என்ன அப்படின்னா ஒர்க் காஸ்ட். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லலாம், ஆஃபீஸ் காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஆஃபீஸ் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா 10% எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் ப்ரைம் காஸ்ட்டில் இருந்து 10% எடுக்க சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்போது இந்த ப்ரைம் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் 5th செம்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ வந்து நம்ம அந்த ப்ரைம் காஸ்ட் எப்படி போடுவோம் அப்படின்னா, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் வேஜஸ் இதை மட்டும் கால்குலேட் பண்ணி ப்ரைம் காஸ்ட் போடுவோம். ஓகே, அதே போல் தான் இப்போ போட போகிறோம். எப்படின்னா இப்போ 1500
இந்த சைடில் இருக்குது 1500 ப்ளஸ் 500 ப்ளஸ் 2440 ப்ளஸ் 294 மைனஸ் 240 போட்டால் 4494. இதில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா 10% போடணும். போட்டால் 449.4 வருது. ஸோ அங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 4 இருக்கிறதுனால நம்ம 449 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணோன்னா 449 அது மட்டும் எடுத்து. இப்போ எனக்கு இது போடுறதுக்கு தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம கரண்ட்டாக போட்ட ஒர்க் காஸ்ட் தவிர்த்து, அதாவது கரண்ட்டாக என்ன போட்டோமோ அதை தவிர்த்து மீதி இருக்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணி, அதாவது ஆட் பண்ணி அங்கே கிரெடிட் சைடில் இருக்கிறத மைனஸ் பண்ணாலே ஆஃபீஸ் காஸ்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது ப்ரைம் காஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அந்த ப்ரைம் காஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா 10% போட்டால் ஆஃபீஸ் காஸ்ட் வரும். ஓகேவா? இப்போது பேலன்ஸாக இருக்கிறது கான்ட்ராக்ட் ப்ரைஸ் மட்டுமே. அப்போ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எப்போவுமே எந்த சைடில் வரும்னா அது கிரெடிட் சைடில் மட்டுமே வரும். மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 6000. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எந்த சைடில் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். எந்த சைடில் ஹையஸ்ட் அமௌண்ட் வருது அப்படின்னு பார்க்கணும். மேக்ஸிமம் இந்த சைடில் தான் அதிகமான அமௌண்ட் வரா மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ கிரெடிட் சைடில் நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டல் பண்ணால் 6240. இப்போ இந்த சைடில் டெபிட் சைடில் நம்ம கால்குலேட் பண்ணோம். 1500 ப்ளஸ் 500 2440 294 plus 6110 plus 449. ஓகே, கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போது டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருது, அதாவது 5793. இதோட நம்ம கிரெடிட் சைடில் இருக்கிற அமௌண்ட்டை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். 6240 போட்டால் ஆன்சர் 447. இது என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதி இங்கே ப்ராஃபிட் அப்படின்னு இது பேலன்ஸ் ஃபிகர். இது என்னென்னா பேலன்சிங் ஃபிகர். இப்போ இங்கே டோட்டல் அமௌண்ட் கரெக்டாக வந்தது. இங்கே ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுதான் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். அப்போது நம்மளுக்கு டோட்டலாக ப்ராஃபிட் கிடச்சிது 447. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.